அந்த வசனங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. மற்றவனின் சிறப்பை நான் விரும்பி பாடுதற்கு உற்ற துணையாக உடனிருக்க கலைமகளை பற்றினேன் பாதம் படுகின்றேன் சிறந்தாழ்த்தி பற்றாத் தமிழே வளங்கொடிக்கும் செந்தமிழே குற்றால அருவியன குளிரூட்டும் சென்றலென கற்றார் வசினிக்கும் அமுத சுரபியன கற்றோர்க்கும் கல்லாக்கும் கண்ணல் கவிதை என அற்றாமல் என் வாயில்வா. நூல் வெளியீட்டரங்கின் நுழைதலை வாசலிலே காதலனாய் தலைவனாய் கட்டளையின் நாயகனாய் வீற்றிருக்கும் இச்சபையின் விருப்பமுடை தலைவனுமாய் காத்திருக்கும் அவை தலைவர் கனிவான வணக்கங்கள். நூல் புத்தக வெளியீட்டை புவி முழுதும் கொண்டு செல்லும் உத்வேகத்தோடு உறவுகளாம் தமிழர்களை பற்றி இழுத்து வந்து பலமான கலை அறிவை முற்ற திருத்தி முழுமனதாய் பகிர்வதற்கு சித்தம் கொண்டு இங்கே சீரறிஞர் ஒன்றிணைந்து புத்தகங்கள் எழுதி புதுமைகளை அதில் புகுத்தி கற்றோர்கள் மத்தியிலே காட்டி அதை சீர்தூக்க ஆரணி இல்லாவிடினும் அவருக்கென் வணக்கங்கள். நூலின் அறிமுகத்தை நுண்ணியதாய் ஆராய்ந்து போலியற்ற கருக்கொண்ட பொன்சை கவிதைகளை நேர் நிறுத்தியே நிறுத்து நிலை உறவே ரசிக்க வைத்த பேராளர் பேச்சாளர் அனைவருக்கும் என் வணக்கம். அன்னை தமிழின் அறிவிச் செழுமைக்கு முன்னம் பிறந்த முதுதமிழின் பிள்ளைகளாய் இன்னும் அணி சேர்க்க இதயத்து ஆவலுடன் பன்முக பங்களிப்பு செய்யும் பெரியோரே, தேடலே வாழ்வின் செழுமை என சிறங்கொண்டு வாழும் எழுத்தாளர்களை வரம் என்று மனத்திருத்தி நாளும் அவர் எழுதி வர நல்லாதரவாயிருந்து பேணி தினம் வளர்க்கும் பெரியோரே வணக்கங்கள். நீண்டதோர் காலத்தின் நினைவுகளை மனத்திருத்தி இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கை நிலையுடனே மாண்டு போன நம் வாழ்முறையின் மகத்துவத்தை மீண்டும் நிலைநிறுத்த நினைவிடை தோய்தலாய் தூண்டும் துடுப்பாக துணை கொண்டு கவியாக்கி கூண்டில் அடைபட்டு கொண்ட பண் அறுபட்டு தாண்டு போகாமல் தலை அறுத்து தாய் மண்ணில் மீண்டும் பண்பாட்டை மீட்கும் ஆரணியின் கவி. ஊர்வாசம் வீசி வர உலவிய பண்பாடுகளை நேசத்தை பாசத்தை நெடிதுயர்ந்த அன்பதனை வேசமில்லா வாழ்வதனை வெறுமையிலும் செம்மெதனை காசில்லா காலத்தும் மாசில்லா வாழ்வதனை பேசும் பேச்சுள்ளும் பெரும் தேனை கலந்து பாசம் குலைத்து பருகத்தரும் தேனமுதாய் காதினிக்கத்தானே கண்கள் குளமாகும் தேசமில்லா பண்புகளை தேடுகிறார் கவி கொண்டு. ஆங்காங்கு தலைப்புள்ளே ஆழ்ந்த கவலையுடன் வாழ்ந்த காலத்து வசந்தமுறு நாட்களினை தேர்ந்து மனத்திருத்தி தித்திப்பாய் உணர்வுகளில் ஏந்தி அவரேற்றும் வெளிகொண்ட கவிதைகளை மாந்தி மனதேற்றி மனக்கண்ணில் இமையேற்ற சார்ந்த நிகழ்வுகளை நாமும் கடந்திருந்தும் சேர்ந்த செயல்களினை செம்மையாய் நம் கவியில் கோர்க்க மறந்தோமே கொள்கிறதே உள்மனர். கவி எழுதும் கவியறிவர் காரமாய் வார்த்தைகளை புவி சிறக்க வேண்டும் என புந்தியிலே கொண்டதனால் வரிகளிட வளப்பத்தை வாழ்வதனின் பண்பதனை நிலைநிறுத்த வேண்டும் என்னும் நிலையான உணர்வுடனே பரிகசித்தும் பழித்தும் பண்பாக எடுத்துரைத்தும் எரிவூட்டும் எள்ளலுடன் இதமான நகைச்சுவையும் சரியான வழிகளிலேயே சமூகம் அதை வழிநடத்த புரிதலுடன் கவிதைகளை புனைந்து தருகின்றார். சுயநலத்தை மிகுதாக சுட்டே எரிக்கின்றார். நயமாக நினைக்கும் நானும் போய் வாழ்வதனை சுயமாக்க வேண்டும் என சுயமாய் நினைப்பதனால் தயவாக உரிமையுடன் தவிர்க்கவே வேண்டுகின்றார். புரியாத சிலருக்கு புத்தி வர வேண்டும் என்றே இதமான வரி கொண்டு எள்ளிநகை ஆடுகின்றார். புதிதல்ல இவையாவும் பொறுப்புள்ள கவிஞனவர் மதிகொண்டு மாந்தர்களை மடைமாற்றல் அவர் கடமை. ஆரணியின் கவிதைகளை ஆவலுடன் படித்து நான் பூரணமாய் ஏதேனும் புரிந்து எழுதியதாய் பூரணமாய் எல்லோ தொங்க விட்டேன் என் கவியை. ஊரறிய உன் கவியை உயர்த்தி நான் பாடிவிட்டேன். பார்மையா என் கவியை பழுதேதும் உண்டோ சொல் என்றே நான் ஆரணியை எப்பாலும் கேட்டேன் என்றால் ஆரணியார் சொல்லுவார். அதை அவர் கவிதையிலே பார்ப்போம். தோப்புறங்கி குரங்கு தொங்கு விளையாடி மாப்புடியா பிஞ்சோடு மரம்பழுத்த கனியும் என காக்கடியாய் கடை துலுப்பி கொட்டியதை ஏற்கவுடன் கேட்கிறாய் எப்படி என் கவிதை? ஏன் எனக்கு வஞ்சகமோ கவியரசோ கவிப்பேரரசோ காப்பிய கோபோ என்று செவிய நிற்க உனை வாழ்த்தி செப்புதற்கு பிரியம்தான். சபிக்காரோ கவியரசர், சடமே என்று என்னை சாற்றாரோ காப்பியப்போ, அவித்தாரம் ஆற்று மணல் ஆகாரம் ஆகிடுமோ. அன்புக்குரியவனே, ஆர்வத்தின் பெட்டகமே, உன் இன்ப கவியனுக்கு இனித்து மிக தெவிட்டுதடா. இனிமேலும் இப்படி நீ எழுதாதே என்று சொன்ன இந்த கவிதையிலே எள்ளலும் நகைச்சுவையும் எழுந்து நிற்கும் உண்மையதும் பொள்ளலுடை கவிதைகளை பொலிந்து நகையாடாமல் செல்லமாய் நட்பாய் சிரிப்புடனே எடுத்துரைக்கும் செம்மையினை ரசித்தேன், மீதியினை நீர் ரசித்தேன்.
ஆரணி தோய்ந்த அற்புத நினைவுகளில் பேரணியாய் நின்று எல்லா கவிதைகளும் என்னைப்பார் என்றும் என் அழகைப்பார் என்றும் முன்னாரே வந்து நின்று முழுதாய் வசீகரிக்க எதை எடுப்பேன் எக்கவியை நான் விடுவேன் என்ற பரிதவிப்பில் இருந்து மனம் வீழ சென்ற நேரத்தை செப்பத்தான் முடிந்திருமோ? குழுக்கள் சீட்டெழுப்பாய் இழுப்பதுதான் வழி என்று இழுத்த சில கவிதைகளின் ரசனைகளை பகிர்கின்றேன். விரத அலப்பறையை விந்தியாய் ரசனையுடன் எல்லோரும் சொன்னதுதான். விரத அலப்பறையை விந்தியாய் ரசனையுடன் உரசியது நகைச்சுவை. மங்கிய கண்ணோடு மறுபடியும் வீடு வந்து தொங்கின கலண்டர்ல திகதி தட்டி பார்த்தால் கவரி காப்பு முடிய கந்த சட்டி தொடங்குதப்பா. சிரித்து மாளவில்லை சிக்கிறான் சிங்கனன். சித்திரை புறப்பின் சீர்கொண்டாட்டம் அதை எத்தனை அழகா எடுத்தியம்பும் ஓர் கவிதை. அத்துணை வாழ்வொன்று என்று வர கூடும் என்று காட்சியாய் விரியும் கவிதைக்குள் சொந்த பந்தம் நீட்சி வரும் அன்பின் சாட்சியாய் நிற்கிறது. நண்டு குழம்பு வச்சன் 4 வாய் சாப்பிடன்னு ஆண்டுக்கு ஒரு நாள் அருமையாய் வாரணிய நின்றுட்டு நாளைக்கு நிதானமாய் பொங்கல் அண்ணன். மாமாமும் மாமியும் மறுக்காமல் தலையசைக்க அன்று சாமியை வேண்டி நேர்த்தி வச்சேன் மச்சினிக்காய். என்ன ஒரு அழகு, எத்துணை பாச பிடிப்பு பொங்கி வரும் அன்புக்குள் புதைந்தே நான் முக்குளித்தேன். இருட்டை நேசி என்னும் பொருட்டு ஒரு கவிதை திரட்டி போட்டது கான் பிரமிக்கும் கருத்தாக. மிரட்டும் இருட்டில் தான் விந்தை பல நிகழ்வதாய் புரட்டி பார்ப்பது ஓர் புதிதான சிந்தனையே. சொந்த வீட்டு சீத்துவங்கள் சீரற்று போனதனை பத்த வைத்து பாடுகின்றார் பாங்கான மொழி நடையில். இத்தனையோ பண்புகளை இழந்து நிற்கும் நிலநிதனை சற்று நீங்கள் வாசித்து நீங்களும் நனைந்திருங்கள். அங்குமிங்கும் எனும் தலைப்பில் ஆரணியாரின் கணிப்பில் 5 சீவன்கள் அங்கவற்றின் வாழ்வுதிறன் இங்கிதமாய் இயற்கையாய் இன்பமாய் இருப்பதையும் அன்றிங்கு யாவரும் அலைந்த நினைவுகளையும் அவர் சென்றிங்கு பொருள் தேடிடவே போனாலும் சிந்தையில் நினைவுகள் என்றுமே இங்குதான் என்று அதனை சொல்லி இயம்பிடும் வேளையில் நாடு விட்டு சென்றவர் நிலையினை சீரில்லா சிக்கலை சொல்கின்றார் கவிதையில் சுவையோடு சோகமே. விசித்திர மனிதரை வெறுத்து அவர் சாடுகையில் சகித்திரார் கவிஞனின் சன்னமுறு கோபத்தில் விலங்குக்க கெட்டது இந்த விசித்திர மனிதன் என புலம்பும் வரிகளிடை புலமை மிளிர்கிறது. மண்வீட்டு கிளவியின் வாழ்வுதனை மனநிலையை உண்மை நிலையை ஒரு உணர்வு கவியாக்கி எண்ணமே ஏம்பலிக்க எடுத்துரைத்த கவிதைக்குள் விண்ணளவு பெருங்காட்சி உண்மையே அழுகிறது. வெளிநாட்டு நண்பனே, இது உன் சமூகத்திற்காக. வெளிநாட்டு நண்பனை விரல் காட்டி பேசுகின்ற பொலிவான கேள்வியினை புரிதலின் தன்மையினை விளையாட்டும் பண்போடு வீடும் கலாச்சாரம் தொலையாமல் காக்கணுமே என துடிக்கும் மலையான கவலையினை மனம் கொண்ட கவிஞரது முழுதான பொறுப்புணர்வை மனதார போற்றுகின்றேன். ஊர் பற்றி கூறுகின்ற எண்ணினிய தீபகமே என்னும் கவிதையை தாய் போல நேசித்து தன்னை வசப்படுத்தும் ஓர் இதயமாய் நினைத்து உருகியவர் எழுதியதில் சில வரிகள் கேளுங்கள். அன்று என் தாயார் திரளி மீன் குழம்பு வைத்தால் தெருவெங்கும் மணக்குமடா, நகர மீன் குழம்பு வைத்தால் 4 தெரு மணக்குமடா, துள்ளி தெறிக்கின்ற தரவை கடல் நாள் பொரியல், முள்ளு கருக முருக வறுத்த மீன் பொரியல், நீலக்கால் நண்டு நெய்யூரும் திருக்கை என கைமணக்க தின்றோமே கனவு போல் இருக்கிறதே. அன்று மூச்சு திணறல் இல்லை, மூட்டுக்கு வலிக்கவில்லை, காய்ச்சல் சளி தவிர கடன் வருத்தம் ஏதுமில்லை, கருங்காலி கட்டை என இரும்பான தோள்களவை. உப்பு கரித்த உவைச்சல் தரையிலே 10 15 பன்மடங்காய் விளைச்சல் என வைப்பான் வெங்காயம். தீவுக்கு புகையிலை திறங்கேட்பாய் தென்னாட்டில் 1000 கண்டு வைப்பான் ஆதரிப்பான் பிள்ளையைப் போல், 100,000 விற்பான் நிமிர்ந்து நிற்பான் வள்ளலைப் போல். ஆறில்லை குளமில்லை ஆழ கிணறும் இல்லை, அம்மி பறக்கின்ற ஆடி காற்றினிலே, அம்மியே பறக்கிற ஆடிக்காற்று, அம்மி பறக்கின்ற ஆடி காற்றினிலே ஆலமரம் அம்மணமாய் காட்சி தரும். நம்மவனோ பாடி திரிவான், பனங்கொட்டை சேகரிப்பான், வாடி கிடக்கின்ற வாடிக்க இங்கில்லை, வயலுக்கு வரம்பு கட்டி வருமலைத்தாய் காத்திருப்பான். காயாத கானகத்தே கானம் இசைத்தபடி மேயாமல் மேய்ந்து வேலியிலே சாய்ந்தெழுந்து பாயாமல் பாய்ந்து படியேறும் குடிமகனார் வரியில போடுறது. ஓயாமல் மனைவியோடு உருமுகின்ற நாடகத்தை பாராமல் பார்ப்போமே, பார்த்து நடிப்போமே. சிரித்தா குளத்தில் சிற்றாடை இல்லாமல் விழுந்து குளித்தோமே, விளையாடி திரிந்தோமே, பூவரசம் சருகில் புகைமூட்டி குடித்தோம், அதற்காய் ஆவரசம் தடியாலே அடிவாங்கி துடித்தோமே. ஆகா, அந்த அழகான தீபகத்தின் போகா நினைவுகளால் போதையிலே பாடுகிறேன் என்றழகாய் பாடுகின்றார், எண்ணியே உருகின்றார்.
உருகுகின்றார். செப்பினேன் கவிதையிலே சேர்த்தேன் அவர் திறனை முற்றிலும் யாவும் உண்மை என நீர் அறிவீர் என்றாலும் அதை செப்பமாய் கவியாக்கி சேர்த்துவிட வேண்டும் என்னும் உற்றதோர் ஊக்கமாய் அவர் கவிய தெரிக்கலுற்றேன். பண்பட்ட கவியன் பரிவோடு தமிழுக்காய் தன்னை அர்ப்பணித்து தரமான சேவையினை மண்ணும் பெருக்கி மதியோடும் படைப்புகளை இன்னும் இயற்றி இனங்காண வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும்